மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அதிமுகவில் பரபரப்பான சூழல் நிலவி வரும் நிலையில் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல்லில் ஆலோசனையும் நடத்தியுள்ளார். இதற்கிடையே சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை சந்திக்க செங்கோட்டையன் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக அமைதியாக இருந்த அதிமுக சசிகலாவின் கடிதத்திற்கு பிறகு பரபரப்பில் சிக்கியுள்ளது. ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி முழுமையாக கட்சியை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இதற்கிடையே கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை அதிமுகவில் வலுத்து வருகிறது. 2019 மக்களவைத் தேர்தல் தொடங்கி தற்போது வரை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை சந்தித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை சில முன்னாள் அமைச்சர்கள் எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் சசிகலா கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடிதம் ஒன்றை எழுதினார். அதில் திமுகவை வீழ்த்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். மேலும் கட்சி பிளவுபட்டு விடக்கூடாது என்பதற்காகவே தான் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்ததாகவும் இனி பொறுத்துக்கொள்ள முடியாது என சற்று ஆவேசமாகவே அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். சசிகலா கடிதம் எழுதிய அடுத்த நாளே ஜெயலலிதாவின் உதவியாளரான பூங்குன்றனும் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். அடுத்தடுத்த நாட்களில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரும் இதே கருத்தை வலியுறுத்திய நிலையில் தன் பங்குக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி பரபரப்பை கிளப்பினார் செங்கோட்டையன். செப்டம்பர் 1ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த அவர் செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுவேன் என கூறியிருந்தார். இதனால் அதிமுகவில் மீண்டும் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என கெடு விதித்தார். இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக திண்டுக்கல் வந்துள்ள எடப்பாடி பழனிசாமி அவசரமாக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டினார். இதில் திண்டுக்கல் சீனிவாசன், கே.பி. முனுசாமி உள்ளிட்ட கட்சியின் முக்கிய அமைச்சர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலும் இருக்கும் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று முதல் அப்பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். எப்படியும் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராகவே திரும்புவார் என ஏற்கனவே உணர்ந்திருந்த செங்கோட்டையன் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகி வருகிறார். தன்னை குறித்து எந்த அறிவிப்பு வந்தாலும் உடனடியாக சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை சந்திக்க செங்கோட்டையன் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பிரிந்து சென்றவர்களை ஒரு அணியாக திரட்டி அதிமுகவுக்கு எதிராக வழக்கு தொடரலாம் எனவும் சொல்லப்படுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.